Hello friends. So mobile photo editing அப்படின்னு வந்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற 2 ஆப் வந்து ஃபஸ்ட்டு Lightroom, செகண்ட் Snapseed. ஸோ Lightroom பற்றி நம்ம டெடிகேட்டாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான இந்த வீடியோவில் Snapseed. ஸோ இந்த Snapseed யூஸ் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோவே எடிட் பண்ண தெரியலனா கூட ஸோ இன்னைக்கான இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற சின்ன சிம்பிள் ட்ரிக் மூலமாக ஸோ உங்கள் ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம் கூட பரவாயில்ல. ஸோ சிம்பிள் ட்ரிக் தான். ஸோ அது என்ன ட்ரிக் எல்லாத்தையுமே பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்துக்கு பெல் பட்டன் ஸோ எல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு Snapseed. இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணியிருக்கப்புறம் அந்த ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே பர்மிஷன்ஸ்லாம் கேட்கும். ஸோ அலோ கொடுத்துக்கோங்க. ஸோ அலோ கொடுத்துட்டு ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோவை சூஸ் பண்ண சொல்லும். ஸோ உங்களுக்கு எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுமோ ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா சின்னதாக பாக்ஸ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா QR கோட் லுக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் ஸ்கேன் QR கோட் லுக் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஃபோனோட பேக் கேமரா பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இன்னொரு ஃபோனில் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு Snapseed QR கோட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய QR கோட் கிடைக்கும். ஸோ இந்த QR கோட்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ Snapseed இந்த ஆப் யூஸ் பண்ணி ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி QR கோடை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த QR கோட் ஒவ்வொரு QR கோட்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோ எடிட்டிங்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த QR கோடில் இருக்கிற அந்த ஃபோட்டோ எடிட்டிங் பிடிச்சிக்கிறோ ஸோ அந்த QR கோடை ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோனில் பார்த்தீங்கன்னா QR லுக்கப் ஸோ அந்த ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் வந்துருக்கும். ஸோ அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோவோட QR கோடு பிடிச்சிக்கிறோம். ஸோ அந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஸோ அந்த ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணாங்களோ சேம் அப்படியே காப்பி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்துடும். ஸோ அவங்க எப்படி எடிட் பண்ணாங்களோ அதே மாதிரி உங்கள் ஃபோட்டோவுமே பார்த்தீங்கன்னா எடிட்டிங் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எடிட்டிங்கே தெரியல கூட இந்த சின்ன சிம்பிள் ட்ரிக்கு மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக உங்களோட ஃபோட்டோவை எடிட்டிங் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஃபோட்டோவுக்கு எப்படி QR கோட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு Snapseed யூஸ் பண்ணி உங்களோட ஃபோட்டோவை எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் அந்த பாக்ஸ் மாதிரி ஐக்கான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டேன்னா QR லுக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் நியூ QR லுக் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எப்படி ஃபோட்டோ எடிட் பண்ணீங்களோ ஸோ அந்த ஃபோட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு QR கோட் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த QR கோடை பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுறது மூலமாக நீங்கள் எப்படி ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணீங்களோ உங்கள் ஃப்ரெண்டோட ஃபோட்டோவுக்கு ஸோ அந்த எடிட்டிங் பார்த்தீங்கன்னா ஈஸியாக காப்பி ஆகிடும். ஸோ இந்த QR லுக் ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கான இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. இதை பார்த்தீங்கன்னா நான் சொல்லல. ஸோ யூடியூபர் அனலிட்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்துக்கு இருக்கிற பெல் பட்டன் ஸோ எல்லாம் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ண ஃபோட்டோவை இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணிங்கன்னா ஸோ இன்ஸ்டாகிராமில் என்னை டேக் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோவும் பண்ணிக்கோங்க, டெக் சூர்யா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் a nice day. Bye.